தொடர்ச்சியாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அவர் வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு ஆளுநரின் அதிகாரத்தை வந்து அது வரையறை செய்ய முடியாது, நீதிமன்றங்களைப் போல நீதிமன்ற உத்தரவுகளால் சட்டங்களை இயற்ற முடியாது என்று அவர் கூறியிருக்கிறார். ஆனால் வந்து இந்த ஆளுநருக்கு எதிரான தீர்ப்புக்கு எதிராக அவர்கள் ஒரு அவசர சட்டமோ அல்லது ஒரு மேல்முறையீடோ கொண்டு வரக்கூடிய பட்சத்தில் இந்த நீட் விலக்கு மசோதாவுக்கு எதிரான அந்த சட்ட ரீதியான அந்த அணுகுமுறைகளுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கும். இந்த கேள்வி நான் ஏன் கேட்குறேன்னா, அவர் டெல்லியில் போய் அங்கே ஜெகதீப் தங்கர் உள்ளிட்டவரை ஆளுநர் ஆர் என் ரவி சந்தித்து விட்டு சென்னை திரும்பியவுடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தான் சொல்கிறாரு துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தப்படும் என்று. அதனால் அதில் ஒரு பிரச்சனையோ அல்லது அது ரீதியான வழக்குகளோ கொண்டு வரப்பட்டு மீண்டும் இந்த நீட் தேர்வு தொடர்பான அந்த 2 மசோதாக்கள் வந்து நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட சூழ்நிலையில் அதற்கான அனுமதியை பெறுவதற்கான ஒரு சூழல் கணிந்திருக்கக்கூடிய நிலையில் இது மற்றொரு வழக்காகவோ அல்லது மற்றொரு அவசர சட்டமாகவோ இந்த ஆளுநரின் தீர்ப்புக்கு எதிராக ஆளுநருக்கு எதிரான அந்த தீர்ப்புக்கு எதிரான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டால் இந்த நீட் தேர்வுக்கு இன்னும் மேலும் ஒரு சிக்கல் அது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப நீதிமன்ற தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும், கவர்னர் வந்து அவ்வளவுதான், கவர்னர் கையெழுத்து போடல இந்த 10 சட்ட மசோதாக்கு, கவர்னர் தான் வந்து எல்லா அதிகாரமும் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அதை மீறி இன்றைக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளித்திருக்குது. இந்த தீர்ப்புக்கு எதிரான நிலைப்பாடு அவங்க எடுப்பாங்க, அது ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா அதையும் உடைக்கக்கூடிய இடத்துல வந்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கைகள் எடுக்கும், மீண்டும் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய உதவியை நாடக்கூடிய நிலையில இருக்கும். நான் முதல்ல குறிப்பிட்டது மாதிரி இவர்கள் இருவரும் தாங்கள் வகிக்கக்கூடிய பொறுப்பிற்கு உகந்தவர்களாக இல்லாத நிலையில அவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்திருக்கிறது, தங்கரும் ஆர் என் ரவியும் கூட்டு சேர்ந்திருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது மாதிரியான நெருக்கடிகள் வந்து இதுக்கு முன்னாடியே நிறைய கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் சந்திக்கக்கூடிய நிலையில இருக்கிறோம். அதை நம்ம வந்து கண்டிப்பா எதிர்கொள்வோம் என்பது வந்து எந்த மாறுபட்ட நிலையும் இல்லை. நீட்டு தொடர்பாகவும் இப்ப எப்படி இந்த 10 மசோதாக்கள் வந்து இந்திய வரலாற்றையே கையெழுத்தே இல்லாம, ஆளுநருடைய கையெழுத்தே இல்லாம எந்த சட்டமும் பாஸ் ஆனதில்லை என்ற பொழுது இந்த சட்டம் பாஸ் ஆச்சோ, அது நீட்டுக்கும் விலக்கு வந்து நீதிமன்றம் மூலம் நிச்சயமாக தீர்ப்பு கிடைக்கும் என்பதாக நம்புகிறேன். இன்னைக்கு நீதிமன்றங்களை பற்றி ஜெகதீப் தங்கர் இவ்வளவு பேசக்கூடியவர், இது வரைக்கும் உலகத்துல எங்கேயுமே நடக்காத ஒரு அநியாயம், ஒரு கொடுமை, அயோத்தியா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்குல வந்து தீர்ப்பு எழுதியவர்கள் யார் என்பதையே குறிப்பிடாமல் ஒரு தீர்ப்பு இருக்கிறது. உலகத்துல எந்த வழக்கிலையுமே வந்து இந்த மாதிரி வந்து தீர்ப்பு எழுதியவர் யார் என்கின்ற விவரம் இல்லாத தீர்ப்பே கிடையாது. அன்னைக்கு ஜெகதீப் தங்கர் எங்க போயிருந்தாரு, அன்னைக்கு இவரோட மனசாட்சி என்ன ஆச்சு, அன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தை ஏன் இவர் வந்து கண்டிக்கல? அப்போ இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு சாதகமாக எல்லாரும் அந்த தீர்ப்புக்கும் இந்த தீர்ப்புக்கும் வேறுபட்ட நிலை இருக்கிறது. அந்த தீர்ப்பு வந்து வழங்கியவர்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்குது, இந்த தீர்ப்பு வந்து நாம தான் எழுதணும்னு சொன்னா நமக்கான ஒரு கரையாயிடும், நம்ம பேருக்கு வந்து ஒரு பெரிய களங்கம்னு அதை ஏற்பதற்கு தயாராக இல்லை நீதிபதிகள். அப்படி இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை வந்து இவங்க அக்செப்ட் பண்றாங்க. ஆனா வந்து எல்லா வகையிலும் ஆய்ந்து நீங்க இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு, இந்த 10 சட்ட மசோதாக்கள் தொடர்பான தீர்ப்பு பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை மிக நுணுக்கமாக மிக முக்கியமான பல்வேறு அரசியல் நிர்ணய சபை விவாதங்களை பற்றியும், குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை பற்றியும் மிக அழகாக சொல்லியிருக்காங்க. அது முடிக்கும் பொழுது அவர் சொன்னா ரொம்ப முக்கியம், எவ்வளவு நல்ல கான்ஸ்டியூஷனா இருந்தாலும் மோசமானவங்க கையில கிடைச்சா அது மோசமாயிடும், எவ்வளவு மோசமான கான்ஸ்டியூஷனா இருந்தாலும் நல்லவங்க கையில கிடைச்சா அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது. இன்னைக்கு நல்ல கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன் மோசமான இவரிடம் சிக்கி சின்னாபின்னம் ஆகி கொண்டிருக்கிறது தான் யதார்த்த நிலை. ஓகே சார், இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து தவறான நபர்களிடம் சென்றால் அந்த சட்டம் வந்து தவறாக வளைக்கப்படும் என்று கூறுறாங்க. இன்னொன்று, இந்த நீட்டு தேர்வு இதை விட்டுட்டு இந்த அரசியல் கூட்டணி பற்றி சார் ஒரு கேள்வி சார். இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டு விட்டதால் வந்து திமுக கூட்டணியில் வந்து ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதே திரும்ப திரும்ப இபிஎஸ் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அது போன்ற ஒரு சூழ்நிலை உண்மையிலேயே இருக்கா சார்? அதிமுக பாஜக கூட்டணி அந்த அறிவிப்பு, அமித்ஷா வருகைக்கு பின்னரான அந்த அறிவிப்புக்கு பின்னர் திமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் வந்து ஒரு கடுமையான பலமான போட்டி 2026 தேர்தலில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நீங்கள் நிலவரதான் நினைக்கிறீங்களா? அது நீங்கள் அந்த கூட்டணியில் இருந்தாலும் பொதுவாக அதை எப்படி கருதுறீங்க சார்? நீங்கள் பயம் யாருக்கு இருந்தது, பதற்றம் யாருக்கு இருந்தது நீங்க பாத்தீங்க, எல்லாருமே பார்த்தாங்க. ஒரு கூட்டணி வந்து அமைந்தது, பிஜேபிக்கும் அதிமுக ஒரு கூட்டணி அமைந்தது. அந்த கூட்டணி அமைந்து அந்த கூட்டணி அறிவிக்கக்கூடிய மேடை எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்க. அந்த மேடையில யார் பேசுனதுன்னு பாத்தீங்க. அந்த மேடையில அமித்ஷா பேசினாரு. இவரோட நிலைமை, எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலைமை அதுல எப்படி இருந்தது, சின்ன குழந்தை கூட பார்த்தா தெரிஞ்சுக்கோ, மிரண்டு போய் உட்கார்ந்துட்டு இருந்தாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு அவருடைய மிரட்சி, அவருடைய என்ன சொல்றது, அவர் தான் வந்து ரொம்ப பதப்பதப்பா இருக்காரு, ரொம்ப பதட்டத்தோட இருக்காரு. இன்றைக்கு கூட சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா விவாதத்தை முன்வைக்கின்ற போது முதலமைச்சர் பதில் சொல்றாரு. வாத விவாதங்கள் இருக்கலாம்,
ஆனால் அந்த வாதத்தை எடுத்து வைக்கின்ற பொழுது ஒரு பொறுப்பான நிலையிலிருந்து அது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற நிலையில ஏற்கனவே நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் அந்த கருத்தை நிதானமாக பேசலாம். எந்த கருத்தா இருந்தாலும் யாரும் ஒன்றும் அவசரப்பட்டு ஒன்றும் வேகமா பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவர் பேசுகின்ற பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது அவர் படுற பாடு வந்து பெரும்பாடா இருக்கு. ரொம்ப பதட்டமா தான் பேசுறாரு, ரொம்ப ஓவர் டென்ஸ்டா பேசுறாரு, ரொம்ப எக்ஸைட் ஆகி பேசுறாரு, ரொம்ப ஆங்ஸைட்டியில பேசுறாரு. அப்ப உண்மையிலேயே பதட்டம் யாருக்கு இருக்குதுன்னா அவருக்கு தான் இருக்கு. என்ன பதட்டம்னா இவங்க கூட கூட்டணி வைக்க கூடாதுன்னு நினைச்சோம். நம்ம 3 மாசம் முன்னாடி கூட சொன்னோம் 2026ல 2031ல அவங்க கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னோம். ஆனா நம்ம மிரட்டி இன்றைக்கு கூட்டணிக்கு அடிப்பணியை வைத்து விட்டார்கள் ஏதோ ஒரு நிலையில அப்படின்ற பதட்டம் திரு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கே தவிர திமுக கூட்டணியில் இருக்கவங்க யாருக்கும் இல்லை. எல்லாரும் ரிலாக்ஸ்டா இங்க வேலையை பார்த்துட்டு